வணக்கம். இது தமிழங்கா செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள். செம்மணியில் கட்டியணைத்தவாறு இரு எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம். முன்னாள் ஜனாதிபதியின் விசேட உரை. ஜனாதிபதி மாளிகைகளை சுற்றுலா விடுதிகளாக மாற்றுவதற்கு நடவடிக்கை. அதிவேக நெடுஞ்சாலை பேருந்துகளின் பயணிகளுக்கும் ஆசனப்பெட்டி கட்டாயம். இனி தொடர்வது விரிவான செய்திகள். சர்வதேச வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு இன்று வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பெரும் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு சர்வதேச நீதி கோரி வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் சங்கத்தின் ஏற்பாட்டில் வடக்கு கிழக்கில் இன்று காலை 10 மணிக்கு இந்த ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றன. வடக்கு கிழக்கு யாழ்ப்பாணம் கிட்டு பூங்கா முன்றலில் அணிதிரளும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் அங்கிருந்து செம்மணி வரை பேரணியாக சென்றனர். அதேபோல் கிழக்கில் மட்டக்களப்பு கல்லடி பாலத்தில் அணிதிரண்ட ஆர்ப்பாட்டக்காரர்கள் அங்கிருந்து காந்தி பூங்கா வரை பேரணியாக சென்றனர். பொது அமைப்புகளும் தமிழ் தேசிய பரப்பில் உள்ள ஒட்டுமொத்த தமிழ் கட்சிகளும் இந்த கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டங்களுக்கு தமது முழு ஆதரவை வழங்கியுள்ளதோடு அனைவரையும் இதில் கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுத்துள்ளன. செம்மணி மனித புதைகுழியில் பெரிய எலும்புக்கூட்டின் நெஞ்சு பகுதியுடன் அணைக்கப்பட்டவாறு ஒப்பீட்டளவில் சிறிய எலும்புக்கூடு ஒன்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. அதை சுத்தப்படுத்தும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதை முற்றிலும் அகழ்ந்தெடுத்த பின்னர் சட்ட வைத்திய அதிகாரியின் அறிக்கையின் பிரகாரம் குறித்த எலும்புக்கூடுகள் தொடர்பில் உறுதியாக கூற முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை 2ஆம் கட்டத்தின் 3ஆம் பகுதி அகழ்வு பணிகள் கடந்த திங்கட்கிழமை முதல் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் சிறியவர்கள் மற்றும் சிசுக்களின் எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அத்துடன் ஒன்றுடன் ஒன்று அருகருகே புதைக்கப்பட்ட கால்கள் மடிந்த நிலையிலும் எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டதோடு அவை அசாதாரணமாகவே புதைக்கப்பட்டுள்ளது என்பதும் கண்கணுக்கு புலனாகின்ற போதிலும் மீட்கப்படும் எலும்புக்கூட்டு தொகுதிகளை சட்ட வைத்திய அதிகாரி ஆய்வுகளுக்கு உட்படுத்தி சட்ட வைத்திய அதிகாரியின் அறிக்கையின் பிரகாரம் மேலதிக தகவல்களை கூற முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைக்குழியின் அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் வரையில் கட்டம் கட்டமாக 46 நாட்கள் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணியின் போது 174 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றிலும் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ள அதேவேளை இதுவரை 187 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்வரும் 6ஆம் தேதி விசேட உரையொன்றை ஆற்றவுள்ளார். கட்சியின் மாநாடு எதிர்வரும் 6ஆம் தேதி நடைபெறவுள்ளதோடு அன்றைய தினம் முன்னாள் ஜனாதிபதி இந்த விசேட உரையை நிகழ்த்துவார் என்று எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. சுற்றுலாத்துறையில் ஈடுபட்டுள்ள தனியார் துறை தரப்பினர்களோடு 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட பூர்வாங்க கலந்துரையாடல் ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க தலைமையில் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றுள்ளது. 2026ஆம் ஆண்டில் சுற்றுலாத்துறையில் எதிர்பார்க்கப்படும் இலக்குகளை அடைய வரும் ஊக்குவிப்பு திட்டங்கள் மட்டும் போதாதென்றும் அரசு மற்றும் தனியார் துறைகளை ஒருங்கிணைக்கும் புதிய மூலோபாய திட்டத்தை செயற்படுத்த வேண்டும் என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். நுவரெலியா, அனுராதபுரம், மகேங்கனி மற்றும் கதிர்காமம் போன்ற பகுதிகளில் உள்ள ஜனாதிபதி மாளிகை மற்றும் அமைச்சர்களின் உத்தியபூர்வ இல்லங்களை உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை இலக்காக கொண்டு வசதியான சுற்றுலா விடுதிகளாக அபிவிருத்தி செய்வதில் முதலீடு செய்யுமாறு வர்த்தகர்களுக்கு அழைப்பு விடுத்த ஜனாதிபதி இது தொடர்பாக விரைவில் முறையான திட்டம் செயற்படுத்தப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். அதிவேக நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் பயணிகள் பேருந்துகளில் பயணிப்போர் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் ஆசனப்பட்டி அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ள போதிலும் இது தொடர்பாக சலுகை காலம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. விபத்துக்கு அமைவாக முடிவை மீறும் பேருந்துகள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அந்த ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதனிடையே ஆசனப்பட்டி அணிவது தொடர்பில் வீதி பாதுகாப்பு தொடர்பான தேசிய சபையின் தலைவர் மஞ்சுள குலரத்ன இவ்வாறு தன்னுடைய கருத்தை வெளியிட்டார். பொத்துவில் பகுதியில் பேருந்தொன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. இதில் ஒருவர் உயிரிழந்தார். 57 பேர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். காயமடைந்தவர்களை வைத்தியசாலையில் அனுமதிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கெபெட்டிபொலவில் இருந்து அருகம்பைக்கு சுற்றுலாவுக்கு சென்ற பேருந்து இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்தோனேசியாவில் இருந்து கைது செய்யப்பட்டுள்ள பாதாள உலக குழு தலைவர்களான கெகல்பத்ர பத்மி உள்ளிட்ட ஐவரும் இன்று இரவு நாட்டுக்கு அழைத்து வரப்பட உள்ளனர். அவர்களை அழைத்து வர விசேட போலீஸ் குழு இன்று காலை நாட்டில் இருந்து புறப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட ஐவரையும் இலங்கையில் இருந்து சென்ற போலீஸ் குழு பொறுப்பேற்றுள்ள நிலையில் அவர்கள் விமானத்தில் இலங்கை நோக்கி புறப்பட்டுள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. குறித்த விமானம் இன்று இரவு இலங்கை வந்தடையும் என எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. இந்தோனேசிய தலைவர் ஜகார்த்தாவில் வைத்து கெகல்பத்ர பத்மி உள்ளிட்ட 5 குற்றவாளிகள் அண்மையில் அந்நாட்டு போலீசாரால் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. பொது போக்குவரத்து சட்டங்களை மீறிய குற்றச்சாட்டின் அடிப்படையில் பலரது மோட்டார் சைக்கிள்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக
கல்முனை தலைமையக போலீசார் தெரிவித்தனர். அம்பாறை மாவட்டம் கல்முனை தலைமையக போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கல்முனை கடற்கரை பள்ளிவாசல் உட்பட புறநகர் பகுதிகளில் நேற்று மாலை விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இதன்பொழுது மோட்டார் சைக்கிள் ஆவணம் காப்புறுதி எதுவுமின்றி மோட்டார் சைக்கிளை செலுத்தியமை, சாரதி அனுமதி பத்திரமின்றி வாகனம் செலுத்தியமை, ஒரு மோட்டார் சைக்கிளில் 20க்கும் மேற்பட்டோர் பயணித்தமை, அதிவேகமாக செலுத்தியமை, மிக ஒலி எழுப்பிய மோட்டார் சைக்கிள்கள், தலைக்கவசமின்றியும் சாரதி அனுமதி பத்திரம் உள்ளிட்ட முக்கிய ஆவணமின்றி பயணித்தமை உள்ளிட்ட பொது போக்குவரத்து சட்டத்திட்டங்களை மீறிய குற்றச்சாட்டின் அடிப்படையில் 25க்கும் மேற்பட்ட மோட்டார் சைக்கிள்கள் உட்பட அதை செலுத்தியவர்கள் சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டனர். கருணா பிள்ளையான் குழு முக்கியஸ்தர் இனிய பாரதியின் மற்றொரு சகாவின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் நேற்று மதியம் முதல் அம்பாறை மாவட்டம் திருக்கோயில் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தம்பலுவில் மயானத்தை அண்டிய பகுதிகளில் மீண்டும் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் 2வது நாளில் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அக்கரைப்பற்று நீதிமன்ற நீதவான் தெசீபா ரஜீவன் முன்னிலையில் 3 ஏசிபி இயந்திரம் மூலம் பல்வேறு அடையாளம் காணப்பட்ட இடங்கள் தோண்டப்பட்டு நிறைவடைந்துள்ளன. மாதாந்த எரிபொருள் விலை திருத்தம் இன்று அல்லது நாளை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. எரிபொருள் விலை சூத்திரத்தின்படி ஒவ்வொரு மாதத்தின் கடைசி நாளிலும் இந்த விலை திருத்தம் நடைபெறுகிறது.